Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நாங்கள் இப்போது கேரளாவில் இருக்க கோழிக்கோடு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். மாமா வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஈவினிங்கே நம்ம இப்போ ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கோடோட ஐகானிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டான கோழிக்கோட் பீச்சுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோழிக்கோட் பீச்சுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக் ஸ்டோரி இருக்குது. அதாவது 1498 அப்படிங்கிற வருஷத்தில் போர்த்துகீஸ் எக்ஸ்ப்ளோரரான வாஸ்கோ டகாமா அப்படிங்கிற ஒரு மனுஷன் யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு முதலாக ஒரு சீ ரூட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இந்தியாவில் லேண்ட் ஆனது இந்த கோழிக்கோட் டு காப்பாடு பீச் ரூட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடவே கோழிக்கோடு இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் இட்ஸ் ஒப்பனை பாட்டு, கைமுட்டி பாட்டு. ஸோ நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தப்போ ஃபார்ச்சுனேட்லி பின்னாடி ஒரு உற்சவம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கான ரிஹர்சலாக ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னல் கைமுட்டி பாட்டோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கே ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த கோழிக்கோட் பீச் சன்செட் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான டெஸ்டினேஷனாக கருதப்படுதாம். ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அந்த டைமுக்கு அங்கே போனதுனால அந்த சன்செட்டோட அழகை எங்களால் ரொம்பவே ரசித்து பார்க்க முடிஞ்சுது. கோழிக்கோட்டில் இன்னுமே ஃபேமஸான இந்த உப்பில் போட்ட மாங்காய், நெல்லிக்காய், பைனாப்பிள் அப்படின்னு பல வகையான வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸை உப்பில் போட்டு ஊற வச்சு ரொம்ப சூப்பராக கொடுப்பாங்க. அதை சாப்பிட்றதுக்காகவே இந்த கோழிக்கோட் பீச்சுக்கு போகலாம். கோழிக்கோட் பீச்சில் இந்த ஒரு வியூ என்னால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவாக இருந்தது. சன்செட் கூட அந்த மெதுவாக அசைஞ்சு வர அலையை பார்க்கும்போது அங்கேயே இருந்துடலாம் போல் இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஜிஷானுக்கு பீச்சில் தண்ணியில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ஜிஷானை கூட்டிகிட்டு போய் தண்ணியில் நல்லாவே விளையாட வச்சோம். ரொம்பவே ஹாப்பியாகவும் ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு அந்த ஈவினிங்கே. ஃபேமிலியோடு போய் கோழிக்கோட் பீச்சில் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவாக இருந்தது. ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டோன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லையா? ஸோ நாங்கள் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்னுமே பீச்சோட அந்த சைடு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நடந்துகிட்ருக்கோம். டால்ஃபின் பாயிண்ட்டு, லைட் ஹவுஸ், இதெல்லாமே கோழிக்கோட் பீச்சில் நீங்கள் மஸ்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். கோழிக்கோட் பீச்சில் நீங்கள் அதிகமாக இது மாதிரியான உற்சவங்களை பார்க்க முடியும். அண்ட் இது எல்லாமே ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதே சமயத்தில் கோழிக்கோட் பீச்சுக்கு போகிற நீங்கள் சீ ஃபுட்ஸை ட்ரை பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. எஸ்பெஷலி கோழிக்கோட்டில் ரொம்ப ஸ்பெஷலான கல்லுமக்காயை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அதே மாதிரி கோழிக்கோட் பீச்சுக்கு போகிற நீங்கள் இந்த ஐ லவ் கோழிக்கோட் அப்படிங்கிற இடத்துல போய் ஒரு ஃபோட்டோவை கண்டிப்பாக எடுத்துருங்க. கோழிக்கோட்டில் டூரிஸ்ட்டை ரொம்பவே அட்ராக்ட் பண்ண இந்த ஸ்பாட்டில் நிறைய லைட்டிங்ஸ்லாம் போட்டு நைட்டு வியூ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் கோழிக்கோட் போனீங்கன்னா இந்த பீச்சை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் ஒரு 3 to 4 hours பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த வீடியோவில் கோழிக்கோடில் வேறு என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.